Okay, today we are going to learn about light. இது வந்து 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சோர்ஸ் ஆஃப் லைட் அதை பற்றி பார்ப்போம். ஆப்ஜெக்ட் விச் ஆர் ஏபிள் டு எமிட் லைட் ஆர் known as லைட் சோர்ஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதால் லைட்டை வந்து எமிட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதை தான் லைட் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? லைட் ரேஸ் கான் கம் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு லைட் ரேஸ் கிடைக்கிது. சன்னாக இருக்கலாம், இல்லை பல்பாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ்லேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது? லைட் ரேஸ் கிடைக்குது. இதை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் லைட், ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் ஆஃப் லைட்டுன்ட்டு 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த 2 டைப்பு. நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு பார்த்தோன்னா சோர்ஸஸ் விச் எமிட் லைட் நேச்சுரலி ஆர் known as நேச்சுரல் சோர்ஸஸ் ஆஃப் லைட். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல், எந்த ஒரு மேன்மேடும் இல்லாமல் நேச்சராக நம்மளுக்கு கிடைக்கிற லைட் தான் வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சன்னை சொல்கிறாங்க. த சன் இஸ் த ப்ரைமரி அண்ட் மேஜர் சோர்ஸ் ஆஃப் நேச்சுரல் லைட். நேச்சுரல் லைட்டுனாலே அது என்னது? சன் தான். அது வந்து ப்ரைமரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸ்டார் கூட வந்து என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். என்னத்தை? ஸ்டார் கூட என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணும் லைட்டை. பட் ஸ்டார் வந்து சன்னை விட தூரமாக இருக்குது. அதனால் அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லைட்டை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அது வந்து என்ன பண்ண மாட்டேங்குது? டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா? அவ்வளோ டிஸ்டன்ஸில் ட்ராவல் ஆக மாட்டேங்குது. பட் சன்னு வந்து ரொம்ப கொஞ்சம் அதோட கொஞ்சம் கிட்ட இருக்கிறதால அதோட லைட் வந்து நம்மளுக்கு எல்லா பக்கமும் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த மூன் கூட சொல்கிறாங்க. இந்த மூன் கூட என்ன பண்ணோன்னா லைட்டை ப்ரொவைட் பண்ணும். பர்டிகுலர்லி எப்போனா நைட் டைமில் தான் இந்த மூன் வந்து நம்மளுக்கு லைட் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே மாதிரி சம் லிவிங் ஆர்கானிசம் ஹாவ் த அபிலிட்டி டு ப்ரொடியூஸ் லைட். அதே மாதிரி வெறும் அந்த நான் லிவிங் அப்படின்னு மட்டும் இல்லாமல் லிவிங் ஆர்கானிசம் கூட நம்மளுக்கு வந்து லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பயோலூமினியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பயோலூமினியன்ஸ் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுமா? லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் சர்டன் கெமிக்கல் ரியாக்ஷன். அது ஒன்றும் இல்லை. அது எதனால் அப்படின்னா அந்த பாடிக்குள்ளே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது. அதனால தான் நம்மளுக்கு என்ன நடக்குது? அந்த லிவிங் ஆர்கானிசம்னால லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா ஃபயர் ஃப்ளைஸ், ஜெல்லி ஃபிஷ், க்ளோ வார்ம், இது எல்லாமே என்ன பண்ணும்? லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது எல்லாமே பயோலூமினன்சஸ் தான். ஓகேங்களா? அதே மாதிரி சர்டன் டீப் சீ பிளான்ட்ஸ், ஆழ்கடலில் இருக்க செடிகளும் சரி, ஏன் மைக்ரோ ஆர்கானிசமால் கூட என்ன பண்ண முடியும்? லைட்டை வந்து நேச்சராக எமிட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே என்னது தான்? நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட். என்னென்ன பார்த்தோம்? சன், மூன், ஸ்டார், லிவிங் ஆர்கானிசம்ஸ், அதுக்கப்புறம் டீப் சீ பிளான்ட்ஸ், அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம். இது எல்லாத்தாலையும் நேச்சுரலாக நம்மளுக்கு லைட்டை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சோர்ஸஸ் அப்படின்னா மேன்மேடு. நம்ம உருவாக்குறது தான். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. என்னென்ன நம்ம உருவாக்கணும்னு பார்த்தோன்னா கேண்டில், இன்கேண்டிசன்ட் லேம்ப்பு, நியான் லேம்ப், சோடியம் லேம்ப், இது எல்லாமே என்ன பண்ணும்? லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இது ஒரு லைட் சோர்ஸ் தான். பட் இது வந்து ஆர்டிஃபிஷியல் மேன்மேடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்கேண்டிசன்ட் சோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து சர்டன் ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது, ஹை டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா சம் லைட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? எமிட் பண்ணும். இப்போ ஹாட் அயன் ராட் எடுத்து நம்ம நல்லா ஹீட் பண்ணோம்னா அதில் வந்து ஒரு ரெட் கலர் லைட் தெரிகிற மாதிரி ஒரு தெரியும் பார்த்தீங்களா? அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்கேண்டிசன்ட் லைட்டுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் இன்கேண்டிசன்ட் சோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேண்டில், இன்கேண்டிசன்ட் லேம்ப்புன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேஸ் டிஸ்சார்ஜ் சோர்ஸ். இது என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா லோ ப்ரெஷரில் வந்து இருக்கும்போது அது வந்து நம்மளுக்கு லைட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நியான் லேம்ப், சோடியம் லேம்ப்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது லைட்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, rectilinear propagation of light, reflection, speed, interaction of light with matter, types of material according to permeability, formation of shadows, plane mirror and images, spectrum. இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்னு சொல்கிறோம். ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, லைட் வந்து ஒரே நேர்கோடில் என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. லைட் ட்ராவல்ஸ் இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், அதுதான் ரெக்டிலீனியர் ப்ராபகேஷன் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஸ்பீட். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு சர்ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த லைட் வந்து பட்டு பவுன்ஸ் ஆகி போகும், அதுதான் என்னது ரிஃப்ளெக்ஷன். நம்ம நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதை தான் என்ன சொல்கிறாங்க, ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறாங்க. ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ ஸ்பீடில் அந்த லைட் ட்ராவல் ஆகுது. இப்போ வேக்கம் பார்த்தோம்னா வேக்கமில் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோனா 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், அவ்வளோ ஸ்பீடில் வந்து அந்த லைட் வந்து ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஏர்த்துக்கு சன்லைட் எவ்வளோ நிமிஷத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 8 மினிட்ஸில் என்ன பண்ணுது, ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டராக்ஷன் ஆஃப் லைட் வித் மேட்டர். என்னென்ன இன்டராக்ஷன்லாம் நடக்கும் அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன், அப்சார்ப்ஷன், டிரான்ஸ்மிஷன். ரிஃப்ளெக்ஷன் சொன்னோம், பவுன்சிங் பேக் ஆகும், பட்டு திரும்ப போகிறது தான் என்னது ரிஃப்ளெக்ஷன். அப்சார்ப்ஷன்னா லைட்டை வந்து அப்சார்ப் பண்ணுறது. டிரான்ஸ்மிஷன்னா எந்த வழியாக போகுது, இங்கே இப்படி வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகி போகிறது தான் என்னது டிரான்ஸ்மிஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் அக்கார்டிங் டு பெர்மியாபிலிட்டி. பெர்மியாபிலிட்டி அப்படின்னா என்ன, ஹவு மச் லைட் பாசஸ். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது வழியாக எவ்வளோ ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு பாஸ் ஆகும், எவ்வளோ லைட் வந்து பாஸ் ஆகும் அப்படின்றது தான் வந்து பெர்மியாபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்னு பார்த்தோம்னா, அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்டில் எல்லா லைட்டுமே அலோ ஆகும், எல்லா லைட்டுமே என்ன பண்ணும், ட்ராவல் பண்ணும் ஈஸியாக. எக்ஸாம்பிள் கிளியர் கிளாஸ். இப்போ ஒரு கிளியர் கிளாஸ் இருக்குது, இப்போ சன்லைட் அது வழியாக என்ன போகும், ஈஸியாக வந்து கிராஸ் ஆகி போகும். ஓகேங்களா, அது வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்டில் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன அலோ ஆல் லைட் பாஸ் த்ரூ அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்குலேட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா பார்ஷியல் லைட் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா. ஓகேங்களா, எல்லா லைட்டுமே போகாது, பார்ஷியலாக போகும். பட்டர் பேப்பர்லாம் வச்சு நம்ம சன்லைட்டில் பார்க்கும்போது அது வந்து பார்ஷியல் சன்லைட் தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர மீதி எந்த லைட்டும் நம்மளுக்கு தெரியாது, ஃபுல்லாக அப்படியே வந்துடாது, கொஞ்சம் பார்ஷியலாக வரும்னு சொல்கிறாங்க. ஒபக்யூ ஆப்ஜெக்ட் வந்து டோன்ட் ஹலோ, லைட்டே வராது அந்த வழியாக அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோ. ஷேடோ எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, எப்போ ஒபேக் ஆப்ஜெக்ட் வந்து பிளாக் ஆகுதோ அப்போ தான் வந்து இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஷேடோ நடக்கும். இதில் வந்து 3 கண்டிஷன் இது இருந்தால் தான் ஷேடோ வந்து ஃபார்மேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோர்ஸ், செகண்ட் வந்து ஆப்ஜெக்ட், தேர்ட் வந்து ஸ்க்ரீன். இது 3 இருந்தால் தான் ஷேடோ என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பிளேன் ஆஃப் மிரர். பிளேன் ஆஃப் மிரர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் சைஸ். இப்போ நீங்கள் மிரர் முன்னாடி போய் நின்னீங்கன்னா ரொம்ப டாலாகவும் தெரிய மாட்டீங்க, ரொம்ப ஷார்ட்டாகவும் தெரிய மாட்டீங்க. எப்படி தெரிவிங்க, எந்த சைஸில் இருக்கீங்களோ அதே சைஸில் தான் என்ன பண்ணும், இமேஜ் வந்து காட்டும் அந்த மிரர். ஓகேங்களா, அதே மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின்னா, இப்போ ரைட் ஹேண்டை வந்து தூக்குறோம் அப்படின்னா அந்த மிரரில் நம்மளுக்கு எப்படி தெரியும்னா லெஃப்ட் ஹேண்டை தூக்குற மாதிரி தெரியும். ஓகேங்களா, அதுதான் வந்து லேட்ரலி இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து பிளேன் ஆஃப் மிரர், மிரரோட பிளேனில் வந்து இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா, லைட் வந்து ப்ரிசம் மூலயமா ட்ராவல் ஆகும். இது வந்து லைட் வந்து ப்ரிசம் மூலயமா ட்ராவல் ஆகி போகிறது தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பெக்ட்ரம் சொல்கிறாங்க. இதில் வந்து 7 கலர் இருக்குது, 7 கலராக ஸ்ப்ளிட் ஆகி போகுது. ரெயின்போவில் என்ன 7 கலர்ஸ் இருக்குங்க இல்லையா, வயலட்டு அந்த மாதிரி நிறைய 7 கலர்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கலர்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்கிறாங்க. ரெயின்போ வந்து ஒரு நேச்சுரல் ஸ்பெக்ட்ரம். இது எது மூலயமா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சன்லைட், ரெயின் ரெண்டு மூலயமா என்ன பண்ணுது, இந்த நேச்சுரல் ஸ்பெக்ட்ரமான ரெயின்போ ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வேறு ஏதாச்சும் டாபிக் உங்களுக்கு நடத்தணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நடத்துகிறேன். தேங்க்யூ.